ஹலோ டியர்ஸ், படிக்கிறதுக்கு ஈஸியான சிம்பிளான ஸ்டடி பிளான் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்த்துட்ருக்கோம். இந்த சீரீஸோட 3rd வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ரெட் டீம்குள்ளே தான் இருக்குன்னா அப்போது ஒரு சப்ஜெக்டையும் எப்படி படிக்கணும், எதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளோட எய்ம் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ப்ளூ டீமாக மாற்றணும், அதாவது ஆல் பாஸ். இப்போ டிஸ்கஸ் பண்ணுற பிளானில் சில சப்ஜெக்ட்ஸ் டெய்லி, சில சப்ஜெக்ட்ஸ் வீக்லி, சில சப்ஜெக்ட்ஸ் வீக்கெண்ட் அப்படின்னு தான் நீங்கள் பிரிச்சுக்கணும். எல்லாத்தையுமே டெய்லி கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய ஸ்கில் ரீடிங். கொஞ்சம் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரீட் பண்ண தெரியுதுன்னு பாருங்கள். ரீட் பண்ண தெரிலனா அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ். ஒன்ஸ் ரீடிங் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டியை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து அதை பேஸ் பண்ணி வர ரீடிங் த காம்ப்ரிஹென்ஷன் அந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணலாம். அண்ட் லெட்டர் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் இது மட்டும்தான் இங்கிலீஷில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆல் பாஸ் அப்படிங்கிறதுனால போர்ஷன் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதை தரவாக படிக்கணுங்கிறது தான் உங்களோட எய்மாக இருக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ், ஸோ அதுதான் உங்களோட ஃபோக்கஸ் ஏரியாவாக இருக்கணும். ஸோ எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள். எல்லா சாப்டர்லேயும் அட்லீஸ்ட் ஒரு 2 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதா இப்போதைக்கு நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். முக்கியமாக எல்லா எக்ஸசைஸில் இருக்கிற மாடல் சம்ஸ் மட்டுமாவது, அதாவது எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டுமாவது கவர் பண்ணணுங்கிறத உங்கள் டார்கெட்டாக வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. சயின்ஸில் நீங்கள் கவர் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு எல்லா லெசன்ஸில் இருக்கிற டயக்ராம் கொஷின்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் ஈஸி நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸும் அதோட ஃபார்முலாஸும் டேரெக்டாக, அதாவது கொஷினை பார்த்துட்டு டேரெக்டாக ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ண மாதிரி இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸு, தென் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக பாஸ் பர்சன்டேஜ் வந்துடும். சோஷியலில் ஃபஸ்ட்டு நம்ம மேப்பு, அதே மாதிரி டயக்ராம் கொஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டயக்ராம் கொஷின்ஸ், தென் புக் பேக் ஹிஸ்ட்ரிக்கும் ஜாகிரஃபிக்கும் புக் பேக்கில் இருக்கிறது மட்டும் படித்தா போதும். சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸு அந்த லெசன் ஃபுல்லாகவே படித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தரவு பண்ணும். ஏன்னா ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி அளவாக படிக்கல, இதை ரெண்டையும் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். டெய்லி படிக்கிறது மேக்ஸிமமே ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு மேலே போகாதீங்க தயவு செய்து. ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 2 சப்ஜெக்ட் இல்லைனா 3 சப்ஜெக்ட் அதை கண்டினியூஸாக படித்தாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்டிப்பாக கிரேடை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்போட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.